Guys, so last video வந்து SSCJE பேப்பரோட 2018ல 25 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 26th கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து பேலன்ஸ் இருக்கிற 75 கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது 126th கொஸ்டின் என்னென்னா, இந்த leveling between the 2 points A and B on the opposite sides of pond, the level is first set up near the point A and staff reading on A and B are 2.5 meter and 2 meter respectively. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எங்கே செட் பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் ஏல செட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரீடிங் எடுக்கிறீங்க. ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஸ்டாஃப் ரீடிங் எடுத்துடுறீங்க. ஸோ லெவல் அப்புறம் மூவ் பண்ணுறீங்க. எங்கன்னா பாயிண்ட் பி கிட்ட மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடிங்ஸ் எடுக்கிறீங்க. அந்த வேல்யூ என்னென்னா 1.2 அண்ட் 1.7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கால்குலேட் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரூ எலிவேஷன் டிஃப்ரென்ஸ், ஓகேவா, அதான் அந்த ஹெச்ங்கிறது, ஓகேவா. அந்த கேட்டிருக்காங்களா கால்குலேட் டிஃப்ரென்ஸ் இன் ஹைட்ஸு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா, ஸ்டாஃப் ரீடிங் அட் பி மைனஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு செட் பண்ணப்போ வர வேல்யூ. தென் ப்ளஸ், ஓகேவா, ஸ்டாஃப் ரீடிங் அட் பி இது டேஷ் போட்டுக்கணும். அதேமாதிரி மைனஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏ டேஷ். இது எப்போனா செகண்டாக தென் த லெவல் இஸ் மூவ்ட் அண்ட் செட் நியர் த பாயிண்ட் பி. ஸோ நீங்கள் அந்த லெவல் மாற்றினதுக்கு அப்புறம் எடுத்த ரீடிங்ஸ், ஓகேவா, பியோட ரீடிங் ஏவோட ரீடிங்கும் டிவைடட் பை 2. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோமா. ஸோ இங்கே போடுற பாருங்க. ஸோ ஈக்குவல் டு ஸ்டாஃப் ரீடிங் அட் பி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏஎன்பிஆர் வந்து எடுத்தது வந்து என்ன ரீடிங் பார்த்தீங்கன்னா 2.5 மைனஸ் 2ன்னு வரும், ஓகேவா. சரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் ரீடிங் ஏல வந்து பியோட வேல்யூ, அதாவது ஸ்டாஃப் ரீடிங் அட் பி மைனஸ் ஸ்டாஃப் ரீடிங் அட் ஏவா. பி வந்து 2 மைனஸ் 2.5 வந்துடுமா. ஓகே, தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் அது செட்டு லெவல் செட் மாற்றினதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரீடிங் அட் எஸ்பி டேஷுங்கிறது 1.7, எஸ்ஏ டேஷுங்கிறது 1.2. அப்போ 1.7 மைனஸ் 1.2, ஓகேவா, 1.7 மைனஸ் 1.2, ஓகே, டிவைடட் பை 2 போடணுமா. இப்போ 2 மைனஸ் 2.5னா மைனஸ் 0.5 வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி ப்ளஸ் 1.7லேருந்து மைனஸ் 1.2ங்கிறப்ப அது ஒரு ப்ளஸ் 0.5 வந்துடும், டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ மேலே மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.5 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர்னா 0/2ங்கிறப்ப 0ன்னு வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் 0, ஓகேவா. ஸோ இதில் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 127th கொஸ்டின், கால்குலேட் த கம்பைன்ட் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர். ஸோ இது 2 கிலோமீட்டர் கம்பைன்ட் கரெக்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ கம்பைன்ட் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாத்துக்கும் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா சிசி கம்பைன்ட் கரெக்ஷன் தான், இல்லைனா சின்னு மட்டும் போட்டால் போதும். சிசினா சில பேருக்கு கர்வேச்சர் கரெக்ஷனும் வந்து மேபி கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கம்பைன்ட் கரெக்ஷன் வந்து சின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன வேல்யூனா 0.0673 டி ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா, நீங்கள் சர்வேல படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து 0.0673, ஓகேவா, 0.0673 இன்ட்டு டி ஸ்கொயர் அப்புறம் 2 4. இது கிலோமீட்டர் வர வேல்யூ அப்படியே போட்டணும். இப்போ 4ஆல் இது மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நான் 12 மிச்சம் 1 4 28 1 29 மிச்சம். ஸோ இது கேன்சல்னா 0.2692ன்னு வருதா. ஸோ அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, சியில் இருக்குது. ஸோ 0.269 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In transit theodolite, the line of sight can be reversed by revolving the telescope through. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லைன் ஆஃப் சைட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லைன் ஆஃப் சைட் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஓகேவா, இந்த டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை ரிவால்வ் பண்ண சொன்னால் இந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பணும். இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு லைன் ஆஃப் சைட் இப்படி பார்க்க முடியும். ஸோ அப்போ 180 டிகிரி இன் வெர்டிக்கல் பிளேன் தான் கரெக்டான ஆன்சர், ஓகே. ஸோ 180 டிகிரி இன் வெர்டிக்கல் பிளேன் ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட், ஓகேவா. ஸோ ஓகே,
ஸோ which one is correct sequence for the temporary adjustment of the theodolite அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் எது? சென்ட்ரிங், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ், லெவலிங் அண்ட் செட்டிங். என்ன சென்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்புறம் செட்டிங், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ் அண்ட் லெவலிங், அப்புறம் செட்டிங், சென்ட்ரிங், லெவலிங் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ், செட்டிங், லெவலிங், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ் அண்ட் சென்ட்ரிங். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட் சீக்வன்ஸ் எதுன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஐ மீன் செட்டிங். ஓகே, செட்டிங், அப்புறம் சென்ட்ரிங், அப்புறம் லெவலிங் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். ஓகேவா? செட்டிங், சென்ட்ரிங், லெவலிங் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is used for determining the location of station occupied by the plane table? ஸோ plane table வந்து எந்த மெத்தட் இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதுக்குன்னா லொக்கேஷன் ஆஃப் ஸ்டேஷன் வந்து ஆக்குபைட் பண்ணதை பிளேன் டேபிள் மூலிமா டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம் ரெண்டு தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்டர்செக்ஷன் அண்ட் ரேடியேஷன் மெத்தடில் இதில் வராது. ஸோ ஆன்சர் வந்து 2 பாயிண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ 3 பாயிண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் வந்து ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெசிடியல் சாயில்னு கேட்டிருக்கான். இப்போ ரெசிடியல் சாயிலுங்கிறது வந்து ஸோ டிரான்ஸ்போர்ட்டே ஆகாமல் எங்கே இது ஐ மீன் எங்கே சொல்கிறதுனா ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலையே வந்து செட்டில் ஆகிறதா வந்து ரெசிடியல் சாயில். ஸோ கிளாசியருங்கிறது மூவ் ஆகும், வாட்ரு, விண்டு, ஸோ இது எதுவுமே வராது. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிரேடேஷன் கொடுத்துட்டாங்க அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிரேடேஷன் எவ்வளோனா 1ன்ட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 4ன்னு சொல்லிட்டாங்க. The ratio of effective size to the diameter through which 30% of the total mass passed is. ஸோ ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் சைஸ்னு கொடுத்துருக்காங்களா. எஃபெக்டிவ் சைஸ்னால் உங்களுக்கு தெரியும் D10. ஓகேவா? டு த டயாமீட்டர் த்ரூ விச் 30% ஆஃப் த டோட்டல் மாஸ். அப்போ வந்து D30. D10 by D30 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிரேடேஷனுங்கிறது வந்து CC. ஓகேவா? அது வந்து 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி CU அப்படிங்கிறது வந்து 4. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும். CC is equal to D30 square. ஓகே, D30 square divided by D60 into D10. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி CUக்கு தெரிஞ்சிருக்கும். CU is equal to D60 by D10. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துட்டா CU வந்து 4 கொடுத்துட்டானா. ஸோ இந்த இதில் CUக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ CUக்கு பதிலாக இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ D60 is equal to 4D10 எழுதலாமா. ஸோ இதை இப்போ மாற்றி எழுதுகிற பாருங்கள். இந்த D10 வந்து ரைட் சைடில் வந்துடும். இப்போ 4 into D10 அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, D60 வந்து 4 into D10. அப்போ இந்த D60க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவில் CC ஃபார்முலாவில் என்ன ஆகுதுன்னா D30 square divided by அண்டு D60க்கு பதிலாக 4D10 போடுறீங்க. ஆல்ரெடி ஒரு D10க்கு அப்போ 4D10 ஸ்கொயர்னு வந்துடுமா. இந்த CCங்கிறது 1ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும், D30 square D30 by D10 the whole square is equal to 4ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சா. ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து இங்கே 2ன்னு வருமா. அப்போ D30 by D10ங்கிறது 2. ஆனால் கொஸ்டினில் கேட்டது என்னமோ எஃபெக்டிவ் சைஸ் டு த டயாமீட்டர் த்ரூ வித் 30%னா D10 by D30 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 போட்டிருந்தீங்கன்னா மேபி இதோட ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 1/2 போட்டால் 0.5 வந்திருக்கணும். ஆப்ஷனில் அந்த 0.5 இல்லை. ஸோ அவங்க கேட்குறது D30 by D10 அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, கிளியர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னா 2. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் த கிவன் சாயில். ஸோ இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியாஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாண்டு, அதை விட சில்ட்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும், அதை விட க்ளே, அதை விட கொலாய்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டு. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாண்ட் அதை விட அதிகமாக சில்ட்டு, சில்ட்டை விட க்ளே, க்ளேயை விட கொலாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த அசம்ஷன் மேட் அபவுட் பேக் ஆஃப் ஆல் இந்த ரேங்கின்ஸ் தியரி ஆஃப் எர்த் ப்ரெஷர்? எர்த் ப்ரெஷர் நீங்கள் எதில் படிச்சிங்கன்னா ஃபவுண்டேஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபவுண்டேஷனில் படிக்கிறப்ப எர்த் ப்ரெஷரில் வந்து அந்த அசம்ஷன்ஸ் ஒரு 4-5 அசம்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பிளைண்டாக கோ ஃபார் த ஃபேஸ் ஆஃப் த வால் இஸ் இன் கான்டாக்ட் வித் பேக்ஃபில் இஸ் வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத். ஸோ அதுதான் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதே மாதிரி சில அசம்ஷன்ஸ்லாம் இருக்கும். அசம்ஷன்ஸ் ஆஃப் ரேங்கின் தியரி அப்படின்னு பார்க்குறப்ப சாயில் மாஸ் இஸ் ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக் அண்ட் செமி இன்ஃபினைட் அண்டு எலாஸ்டிக் அண்ட் ட்ரை அண்ட் கொகிஷன்லெஸ், அந்த மாதிரி ஒரு 5-6 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் சொன்னது மறுபடி திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், செமி இன்ஃபினைட், எலாஸ்டிக், ட்ரை அண்ட் கொகிஷன்லெஸ், அந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி வெர்டிகல் ஸ்மூத் சொன்னோமா, அதே மாதிரி ரப்சர் சர்ஃபேஸஸ், பிளானர், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது 135. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் த விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ்? ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வச்சு கேட்குறாங்க. நீங்கள் குழப்பிக்கூடாது. விஸ்காசிட்டி அண்ட் டென்சிட்டி 2 இருக்குது. ஸோ டென்சிட்டி, விஸ்காசிட்டி குழப்பிக்காதீங்க. ஸோ விஸ்காசிட்டிக்கு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டு. ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டென்சிட்டி குறையும். இப்போ டென்சிட்டி குறையுதுன்னா அது வந்து வெயிட் குறையுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து மேலே பறக்க அப்படியே ஹீட் ஆச்சுன்னா மேலே பறந்துக்கிட்டே போகும். ஐ மீன் டென்சிட்டி குறைய மேலே வந்து ஹீட் ஆகிட்டே போகும். ஹீட்டு கண்டக்ஷன் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் அதில் வரும். ஸோ டென்சிட்டிங்கிறது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக டென்சிட்டி குறையும். அதே விஸ்காசிட்டிங்கிறப்ப டெம்பரேச்சர் அதிகமாக விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வந்து அதிகமாகும். லிக்யூடுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கேஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிக்யூட் வந்துச்சுன்னா அதை தனியாக பார்த்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது 136. ப்ரெஷர் ஆஃப் 200 kPa இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் Z மீட்டர் ஆஃப் லிக்யூட் ஹேவிங் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் 1.59. இந்த வேல்யூ ஆஃப் Z மீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்திருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ என்னென்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு ρgHன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, P ஈக்குவல் டு ρgH. ஓகேவா? இப்போ ப்ரெஷருங்கிறது 200 kPa கொடுத்துட்டாங்களா, 200 × 10⁻3. ஓகேவா? ஸோ இன்ட்டு டென்சிட்டி கொடுக்கல, ஆனால் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கொடுத்துருக்கான். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டினா நீங்கள் அதை 1.59 நமக்கு கொடுத்துருக்கானா இன்ட்டு 1000. ஓகே, ஸோ இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் டென்சிட்டி கிடச்சிரும். இன்ட்டு ஜின்னு இருக்கா, ஜிங்கிறது 9.81 நமக்கு தெரிஞ்சிருக்கும், 9.81. ஸோ இன்ட்டு ஹெச்சுங்கிறத வந்து இதில் இசட்டுன்னு நொட்டேஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ இசட் வேணுன்னா இப்போ 200 × 10⁻3 டிவைடட் பை 1.59 அது எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணணுமா? ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா? அது கேல்சி இல்லாமல் தான் போடணும். ஸோ கேல்சி இல்லாமல் போடுறது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து என்னென்னா 200 × 10⁻3. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே கீழே வந்துடுமா? 9.81 × 1.59 × 1000. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எப்படி பண்ணணுன்னா இந்த 9.81 அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? இந்த 10⁻3 இருக்கா, 1 2 3. ஓகே, 1000 கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 20 டிவைடட் பை இந்த 1.59 1.6ன்னு எடுத்துக்கோங்க. அதுவும் தப்பு இல்லை. நம்ம அப்ராக்சிமேட்டாகவே எடுப்போம். கடைசியாக என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து நம்ம ஆப்ஷனோட மேட்ச் பண்ணிடுவோம். 1.6 மேலேயும் கீழே 10ஆல் பெருக்கிடுங்க. ஸோ 200ன்னு வந்துடும். கீழே வந்து 1.6ங்கிறது வந்து 16ஆக மாறிடும். ஓகே, அப்போ இங்கே 2 8 16, இங்கே வந்து 2 8 16 மிச்சம் 4, 5 8 40. ஓகேவா? அப்போ இந்த 2 12.5. ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 12.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் அதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து 11.6, 11.82, 12.82, 13.14. ஸோ அப்போ வந்து நம்ம 12.5ன்னு கிடச்சிதா? ஸோ 12.82 நியர்லியாக இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 12.82 தான் கரெக்டு. ஓகே,
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்சிலாம் போடணும். ஸோ கால்சிலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட்லாம் வந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப அக்யூரேஸாக வேணும், மேபி 12.82 இருக்கா, அடுத்து 12.9 12.7 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வேறு வழி இல்லை, அக்யூரேட்டாக தான் போட்டாகும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது. ஸோ இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து 137 கொஸ்டின் போகலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த சென்டர் ஆஃப் பயோஎன்சி. ஓகே, பயோஎன்சி வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் த பாயிண்ட் வேர் பயோ அண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட். மேபி அதுவும் கரெக்டு தான். பயோ அண்ட் ஃபோர்ஸுங்கிறது வந்து பாயிண்ட் எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதை வந்து சென்டர் ஆஃப் பயோஎன்சின்னு சொல்லலாம். ஓகே, இட் கோயின்சைட்ஸ் வித் த சென்ட்ராய்டு ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, அதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதில் எது பெஸ்ட் ஆன்சர்னு தான் பார்க்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், இட் இஸ் த பாயிண்ட் வேர் பயோ அண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் இட் கோயின்சைட்ஸ் வித் த சென்ட்ராய்டு ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஸோ சிங்கிறது தான் வந்து பெஸ்ட் ஆன்சர். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு ஒன் தான் வந்து சூட்டபுளான ஆன்சர். ஸோ சென்டர் ஆஃப் பயோஎன்சி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் த பாயிண்ட் வேர் பயோ அண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் இட் கோயின்சைட்ஸ் வித் த சென்ட்ராய்டு ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஓகே, ஸோ அடுத்தது 138. ஓகேவா, 138 போகலாம். ஸோ என்ன சொல்லுங்க, எஸ் longitudinal rectangular surface is hanged into the water such that its top and bottom points are at depth of 1.5 meter and 6 meter respectively. The depth of center of pressure from the top surface கேட்டிருக்காங்க. ஸோ இது fluid mechanics ப்ராப்ளம். ஸோ இது வந்து உங்களுக்கு வாட்டர் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது ஹேங்டு இந்த வாட்டர் சர்ஃபேஸ், டாப் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 1.5 மீட்டர். ஓகே, இந்த டாப்பு 1.5 மீட்டர் சொல்லிட்டாங்க. அதே இந்த பாட்டம் வரைக்கும் இருக்கிறது வந்து 6 மீட்டர் சொல்லிட்டாங்களா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், 6 1 5 4.5 மீட்டர்னு வந்துடுமா. ஓகேவா, இந்த பிரெத்தை அவங்க கொடுக்கல, ஸோ அது பீனே வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரெத்தை அவங்க கொடுக்கல, ஸோ பீன்னு வச்சுக்கிட்டீங்க. ஸோ தென் அவங்க கேட்டது டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அதுக்கு வந்து நமக்கு தெரியும், ஹெச்ங்கிறது டெப்த்து, சிபிங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் பார். ஸோ இதுதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இதோட சென்ட்ராய்டு இது வரைக்கும் கண்டுபிடிப்போமா, அப்போ வந்து 1.5 மீட்டர் அப்படியே அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் 4.5 மீட்டர் இருக்கா டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கணும். ஸோ 4.5 மீட்டர் டிவைடட் பை 2. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 சார் 4.25. ஓகே, 2.25. அப்போ 1.5ஓட 2.25 ஆட் பண்ணுங்கள், 3.75 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 3.75 கிடச்சிருச்சா. ஓகேவா, இப்போ 3.75 ப்ளஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் நமக்கு தெரியும், பிடி கியூப் பை 12. ஸோ ஃபார் ரெக்டாங்குலர் செக்ஷன் பி தெரியாது. ஓகேவா, டிங்கிறது வந்து டெப்த்து 4.5 க்யூபு. ஓகேவா, பிடி க்யூபு டிவைடட் பை 12 இன்ட்டு ஏரியாங்கிறது பி இன்ட்டு டி. ஓகேவா, ஏரியா ரெக்டாங்குலுக்கு இன்ட்டு எக்ஸ் பார் வருமா. ஓகேவா, எக்ஸ் பாருங்கிறது அந்த 3.75. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ டயக்ராம் அரைச்சிடுறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா 3.75 வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த பிபி கேன்சல் ஆயிரும். பி கொடுக்கலையேன்னு கவலைப்பட வேண்டாம், பி கேன்சல் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த 4.5ல் வந்து இந்த 4.5 கேன்சல் ஆகி இங்கே 4.5ல் இந்த க்யூப்பில் ஐ மீன் 3ல் 2 கேன்சல், 1 கேன்சல் ஆகிடும், 2 இருக்கும். இப்போ 4.5 ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாமா, சாரி இப்போ கேன்சல் ஆகிடுச்சு, பிபி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இடத்துல எழுதிக்கலாம்னா இந்த பி இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஒரு பி இருந்துச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சா. இங்கே வந்து இப்போ 4.5 கேன்சல் ஆனால் 4.5 இன்ட்டு 4.5 2 4.5 தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுவோமா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் அடிக்கலாம்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 2 3 6 மிச்சம் 1 I 3 5. ஓகேவா, மறுபடியும் 3 வாய்ப்பாட்டில் அடிங்க. 1 3 3 மிச்சம் 1 பாயிண்ட்டு I 3 5 1.5 வருமா. ஸோ மறுபடியும் இதை 5 ஃபிஃப்த்து டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 5 10 மிச்சம் 2 5 0.25 வருமா. ஸோ இது வந்து 0.3ன்னு வந்திருக்குமா. ஸோ ஓகே, அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம். ஸோ இது இதையே வந்து 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 0.05 வருமா. ஸோ இதை வந்து 0.06ன்னு வருமா. ஸோ இந்த 0.06 பை 0.05 நீங்கள் என்னென்னு எழுதலான்னா, இதை இங்கே எழுதுகிறேன்.
0.05/0.06 வந்து நீங்கள் 6/5ன்னு எழுதலாம். ஏன்னா மேலே 100ஆல் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலில் என்ன இருக்குன்னா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.75 ப்ளஸ் இங்கே 6/5ன்னு இருக்கும். அதேமாதிரி பேலன்ஸ் இங்கே வந்து 4.5 இருக்குது. ஸோ 4.5 டிவைடட் பை இன்ட்டு இங்கே கீழே வந்து என்ன இருக்குன்னா இந்த 12 இருக்குது. அப்போ இங்கே 12 இருக்குது. இப்போ ஒரு 2 12 ஓகேவா. ஸோ அப்போ இங்கே அடிச்சிங்கன்னா இந்த ஓரஞ்சு 5 0.9 வரும். 9 5 45. ஸோ 0.9/5னா 0.45 வருமா. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 0.45 வரும். ஓகே. ஸோ அப்போ இதை 5 5 0 மிச்சம் 1 12 மிச்சம் 1 4.2ன்னு வந்துருச்சா. ஸோ 4.2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் ஆன்சர் பார்ப்போமா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 4.2. ஸோ 138 சம்மில் என்ன வந்தால் இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷனில் 4.2 இருக்குது. ஸோ 4.2 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு வந்து டெப்த்து கண்டுபிடிக்க x பார் ப்ளஸ் IXX டிவைடட் பை AX பார், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஸோ 139 velocity potential which follow the equation of continuity is. ஸோ velocity potential வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ velocity potentialங்கிறது வந்து நமக்கு தெரியும் psi. ஓகேவா. ஸோ இதுக்கு என்னென்னா இந்த நோட்டேஷன் இந்த ஃபை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து velocity potential. ஓகேவா. ஸோ இந்த கன்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும்னா இது வந்து எந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோ ஸ்கொயர் 5/∂x² ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5/∂y². ஓகேவா. ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் பண்ணுச்சுனா தான் அது வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதை தான் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே 5 ஃபங்க்ஷன் தான். இது ஒரு 5 ஃபங்க்ஷன், இது ஒரு 5 ஃபங்க்ஷன், இது ஒரு 5 ஃபங்க்ஷன், இது ஒரு 5 ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எல்லா 5 ஃபங்க்ஷனையும் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் வந்து போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு x² எடுத்துக்கும். x² டோ ஸ்கொயர் 5/∂x². இதை வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ x² எக்ஸை வச்சு பண்ணுறப்ப x²y ங்கிறப்ப 2xyன்னு வரும். அடுத்தது வந்து 2ன்னு மட்டும்தான் வரும் இல்லையா. அடுத்து 2ன்னு மட்டும்தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒய்யை வச்சு பண்ணுறப்ப ஒய்ங்கிறது 1 வந்துடும். அப்போ x² மட்டும் வரும். அப்புறம் 0ன்னு ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 = 0ன்னு வருது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சூட்டபிள் கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்தது செகண்ட் இது பார்க்கலாம். ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா x² - y². அப்போ ஃபஸ்ட்டு வந்து x² - y²ங்கள டோ ஸ்கொயர் x/∂x² வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். அதுக்கப்புறம் அடுத்த தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். ஓகேவா. அதே மாதிரி x² y² பண்ணிங்கன்னா அடுத்து -2yன்னு வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் -2yன்னு வரும். அடுத்த தடவை பண்ணிங்கன்னா -2ன்னு வரும். இப்போ 2 - 2ங்கிறது 0ன்னு வந்துடும். ஓகேவா. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டு. ஓகே. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட். x² - y²ங்கிறது வந்து கன்டினியூட்டி ஈக்குவேஷனை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம இது கன்க்ளூஷன் சொல்லிடலாம். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்தது 140. ஸோ at what distance from the boundary layer the value of the wall shear is 3 times of the turbulent shear. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்களா பவுண்டரி லேயரு. ஸோ வேல்யூ ஆஃப் வால் ஷியர் இஸ் 3 times of the turbulent shearன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேட்டா கொஸ்டின். ஸோ இது 2/3 of r இந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் ரேடியல் டிஸ்டன்ஸில் 2/3 of r வந்து உங்களுக்கு வந்து வால் ஷியர் வந்து 3 times of the turbulent shear இருக்கும். டர்புலன்ட் ஷியரோட 3 times வந்து வால் ஷியர் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ 2/3 of r. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த 141. which of the following statement is correct about the streamlines and equipotential lines. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தே ஆல்வேஸ் மீட் ஆர்த்தோகனலி. ஓகேவா. தே ஆல்வேஸ் மீட் ஆர்த்தோகனலி. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் ஈக்குபொட்டன்ஷியல் லைன்ஸ் வந்து
ஆல்வேஸ் மீட் ஆர்த்தோகனலி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 142. ஸோ 142 வந்து இப்போ Rankines ஆஃப் ஓவல் பாடி mm is subjected to, ஓகேவா, subjected to the 2-dimensional flow velocity v. ஸோ இந்த ஃப்ளோ வெலாசிட்டியில் mmங்கிறது ஒன்று கொடுத்துட்டாங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஆஃப் ஓவல் பாடின்னு சொல்லிட்டாங்களா. த டிபிக்கல் ஸ்ட்ரீம் லைன் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் டயக்ராம். ஓகேவா, டிபிக்கல் ஸ்ட்ரீம் லைன் காமிச்சிட்டாங்க. ஸோ த பாயிண்ட் ஏ இந்த டயக்ராம் ஷோஸ். இந்த ஏங்கிற பாயிண்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் அட் விச் த வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம், செப்பரேஷன் பாயிண்ட், ஸ்டாக்னேஷன் பாயிண்ட், ஸ்டால் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர்னால் இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி வந்து லோக்கல் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துல இந்த ஏங்கிற பாயிண்டில் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி செப்பரேஷன் பாயிண்ட்னா என்னென்னு பார்ப்போமா. இப்போ செப்பரேஷன் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு ஃப்ளோ இருக்குல்ல, அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு ஃப்ளோவாக இருக்கும், அதுக்கு இடைப்பட்டதில் ஒரு பாயிண்டில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கிறத வந்து செப்பரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு வேறு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க இல்லை அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அதில் இந்த இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி ஸ்டால் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டால் பாயிண்ட்னு என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஏரோடைனமிக்கில் அந்த ஏர்பிளேன்ஸில் அந்த ரிலேட்டடாக வரக்கூடியது தான் இந்த ஸ்டால் பாயிண்ட்டு. ஸோ அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா இப்போ ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ஏர்பிளேனோட ரெக்கை இருக்குல்ல, ஐ மீன் விங்ஸ் இருக்குல்ல, ஸோ ரெக்கைன்னு சொல்லிட்டேனோ, ஓகே விங்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து ஏர் வந்து இப்படி போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ அதே வந்து இது அப்படியே விங்ஸை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி டில்ட்டு பண்ணுறீங்க. டில்ட்டு பண்ணால் இப்படி ஏர் வந்து இப்படி ஃபுல்லாக வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஏர் வந்து ப்ரோக்கன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி டில்ட்டு பண்ணிங்கன்னா ஸோ இந்த இது போகிறப்ப இந்த ஃபுல்லாக ஏர் வந்து நிறைய பிரேக் ஆகி ஸோ இங்கே ப்ரோக்கன் ஆகி இங்கே ஒரு சின்ன ஃபார்ம்ஸ் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிட்டு ஸோ இது நிறைய ப்ரோக்கன் ஆகிரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இது ஏர்ப்ளைன் வந்து இப்போ லிஃப்ட் ஆகிறது வந்து டிகிரிஸ் ஆகிரும். ஸோ இது ஒரு பாயிண்ட் தான். அதாவது ஸ்டாலுங்கிறது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இந்த விங்ஸ் மூலியமாக ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த லிஃப்ட் ஆகிறது வந்து குறைச்சி விட்ரும். ஸோ அதை தான் வந்து ஸ்டால் பாயிண்ட்டுங்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நாலு பின்ன யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 143. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரேஷியோ ஃபார் த ஃப்ராட் நம்பர். ஓகேவா, ஃப்ராட் நம்பர் என்ன ஃப்ராடு இன்னும் எது வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மைண்டில் நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ராட் நம்பர். ஸோ ஃப்ராட் நம்பர்னால் உங்களுக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ராட் நம்பர். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஃப்ராட் நம்பருக்கு வந்து என்ன பண்ணால் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதான் ஃப்ராட் நம்பர். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. அது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸை வந்து ரெனால்ட்ஸ் நம்பர், இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து இன்னும் என்னென்னா யூலர்ஸ் நம்பர். ஓகே, யூலர்ஸ் நம்பருங்க வந்து ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ், இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ். இதுதான் வந்து யூலர்ஸ் நம்பர், யூலர்ஸ் ஆர் ஆய்லர்ஸ் நம்பர். ஓகே, ஸோ யூலர்ஸ் நம்பரா. ஸோ அதே மாதிரி வெப்பர் நம்பர்னு இருக்குது, வெப்பர். ஸோ வெப்பர் நம்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா, சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன், அதுக்கு வந்து ரேஷியோ போடுறதா வந்து வெப்பர் நம்பர். அதே மாதிரி மேக் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ மேக் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ், எஸ் ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மேக் நம்பர். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபார் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரையாங்குலர் சேனல் செக்ஷன் த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பிங் சைட்ஸ் ஃப்ரம் த வெர்டிக்கல் இஸ். ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரையாங்குலர் செக்ஷன் கேட்டிருக்காங்களா, இது ஓப்பன் சேனல் ஃபோரில் வரும். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வரும்னா மோஸ்ட் எக்கனாமிக் செக்ஷன் இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பிங் சைடு எவ்வளோனா 45 டிகிரி. ஓகேவா, 45 டிகிரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
ஸோ அதே மாதிரி ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கான டேட்டா சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரையாங்கிள் செக்ஷன் ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா d/2√2. ஓகேவா, d/2√2. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரையாங்குலர் சேனல் angle of sloping sides on the vertical is 45 degree and hydraulic mean depth வந்து d/2√2. okay, so next method of applying water directly to the root zone of the plant is called, இது நார்மலாக தெரியும், இரிகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரிப் மெத்தட். ஓகே, ட்ரிப் இரிகேஷன் டைரெக்டாக வந்து ரூட் ஜோனுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ செக் ஃப்ளட்டிங்னா வந்து ஒரு பார்டர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி, இப்போ ஏரியா வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக பிரித்து அந்த கார்னர்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த லேண்டுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது வந்து செக் ஃப்ளட்டிங்கு. ஸோ ஃபர்ரோ மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ரோ மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஃபரோஸாக இருக்கும். இது எப்படின்னா, ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கேலாம் வந்து தண்ணி போகும். ஸோ எங்கேனா இங்கே தண்ணி போகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் தண்ணி போகும். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ராப்ஸு வந்து விளைவிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இங்கெல்லாம் தண்ணி போகும். ஸோ இதான் வந்து ஃபர்ரோ மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்னா நார்மலாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, சுற்றிட்டே அடிக்கிறது, அது நீங்கள் நார்மல் பார்க்கில் பார்த்துருவீங்க. ஸோ அதான் வந்து, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிப் மெத்தட். ஓகே, அடுத்து 146. A field of 500 hectares is to be irrigated for a particular crop having 100 days base period. ஸோ பேஸ் பீரியட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 100 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, the total depth of water required for by the crop is 100 centimeter. டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 100 centimeter சொல்லிட்டாங்க. கால்குலேட் த டியூட்டி கேட்டாங்களா. ஸோ நமக்கு தெரியும் டியூட்டி இஸ் ஈக்குவல் டு 8.64 d/delta. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 8.64ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த டெல்டா வந்து மீட்டரில் போடணும், மறந்துடக்கூடாது. மீட்டர், டெல்டா இன் மீட்டர். ஸோ டெல்டாங்கிறத டெப்த்து நமக்கு 100 centimeter கொடுத்தா அப்போ 1 மீட்ரு. அப்போ 8.64 இன்ட்டு அப்போ மேலே எவ்வளோ இருக்குது, 100 days பேஸ் பீரியடாக 100 divided by 1. ஓகே, அப்போ உங்களுக்கு வர ஆன்சர் 864. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டு. ஓகே, இது இந்த 500 ஹெக்டேர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The traffic volume of roadway is a traffic volume of the roadway is defined as the multiplication of. ஸோ traffic volume அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது traffic density into speed. ஸோ இதான் வந்து traffic volume. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் வந்து இது ஒரு லாஸ்ட் ஏஇ கொஸ்டின் கூட. ஸோ traffic volume of a road is defined as the multiplication of traffic density into speed. ஓகே, ஸோ 147 முடிஞ்சுது. ஸோ அடுத்து 148. ஓகேவா, calculate the equivalent radius of the resisting section of a 20 centimeter slab if the ratio of radius of wheel load distribution to the thickness of the slab is 2. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பேமெண்ட் திக்னஸில் வரக்கூடிய கொஸ்டின்னு. ஸோ வந்து ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் வீல் லோட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் வீல் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஏன்னு எடுத்துட்டேன், டிவைட் பை டு த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 centimeter. ஓகேவா, ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கா. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் 20ன்னு வருமா, அதான் ஈக்குவல் டு 40 centimeter. ஓகேவா, அப்போ 2 times ஆஃப் 20. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க A/Hங்கிற ரேஷியோ. ஓகேவா, கிரேட்டர் தேன் 1.724 இல்லை லெஸ் தென் 1.724 அப்படிங்கிறத பொறுத்து 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ஈக்குவலண்ட் எதை கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலண்ட் ரேடியஸ் ஆஃப் த ரெசிஸ்டிங் செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நீங்கள் சால்வ் பண்ணதில் A/H ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கிறது 1.724 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஈக்குவலண்ட் ரேடியஸ் ஆஃப் த ரெசிஸ்டிங் செக்ஷன் பிங்கிறது வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஏ என்ன கண்டுபிடிச்சிங்க, 40 கண்டுபிடிச்சிங்களா. அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஸோ 40 centimeterங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சப்போஸ் A/H வந்து லெஸ் தேன் 1.724 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பி கண்டுபிடிக்க பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1.6 A square. எஸ், 1.6 A square
plus h square minus of 0.675 yes 0.675 h. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நீங்கள் b கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 40. அடுத்து 149. ஸோ இந்த 149 என்ன, ஆன் பீக் ஹவர்லி டிமாண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் ஃபார் த சிட்டி விச் ஹேவ் ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் ஆஃப் 1 lakh மீட்டர் க்யூப். ஸோ 1 lakh மீட்டர் க்யூபுக்கு வந்து பீக் ஹவர்லி டிமாண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம படிச்சிருப்போம் வாட்டர் சப்ளையில் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே வந்து 2.7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ 2.7 இன்ட்டு சிம்பிள் தான் கொடுத்துருக்கிறது எவ்வளோ 1 lakh கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 lakh மல்டிபிள் பண்ணிங்க உங்களுக்கு வந்து 2,70,000 கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது போகலாம். ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் இஸ் டிசைன்டு. ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மெயின்ஸை வந்து எதுக்காக எதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆவரேஜ் டெய்லி டிமாண்டா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதுவாக இருக்குமானா அதை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனுவல் பீக் டிமாண்டா, மந்த்லி பீக் டிமாண்டா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கான். அண்டு மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வேணுன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 2 கண்டிஷன் பார்த்துருப்போம். நம்ம அந்த ஃபயர் டிமாண்ட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். மேக்ஸிமம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே ஆர் கோஇன்சிடென்டல் டிராஃப்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த கோஇன்சிடென்டல் டிராஃப்ட்னா வந்து என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் தான் வந்து கோஇன்சிடென்டல் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே. ஓகே. ஸோ அடுத்து 151. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் அப்ளை டு த பில்டிங் ஆர் என்விரான்மெண்டல் லோட் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் ஆர் டெட் ஃபாலோடு பை லைவ் லோட்ஸ். கண்டிப்பாக அடுத்த லைவ் லோடுக்கு அப்புறம் டெட் லோடு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸாக இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி பி இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ 151க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்து 152 போகலாம். ஹவு டஸ் அன் இன்க்ரீஸ் இன் த பிச் ஆஃப் த ரூஃப் அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் லோட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆன் இட். ஸோ இது வந்து எப்படின்னா பிச் ஆஃப் த ரூஃப் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறீங்க. அப்போ அமௌண்ட் ஆஃப் லோட் வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணக்கூடியது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா டிக்ரீசஸ். இட் டிக்ரீசஸ். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஹவு டஸ் த பிச்சை வந்து அதிகப்படுத்திட்டே போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் ஆஃப் லோடு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வில் பி த rain load in pound per square pound per square feet. PSF na pounds per square feet. So if DS ங்கிறது வந்து static head DS ங்கிற நோட்டேஷன் கொடுத்துருக்காங்களா அது வந்து static. ஓகே. static head. ஸோ அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 inches கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஹைட்ராலிக் ஹெட். ஓகேவா? ஹைட்ராலிக் ஹெட். ஓகே. ஸ்டாட்டிக் ஹெட், ஹைட்ராலிக் ஹெட்டு. ஸோ டிஎஸ் அண்டு டிஹெச் கொடுத்துட்டாங்க. டிஎஸ்ங்க வந்து 2 inches, டிஹெச்ங்கிறது 1 inches. வாட் வில் பி த ரெயின் லோடு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ரெயின் லோடு என்னென்னு கால்குலேட் பண்ணிடுவோமா. ஸோ இதுக்கு வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ACE 7 படி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெயின் லோடு இஸ் ஈக்குவல் டு ரெயின் லோடு. ஓகேவா? ரெயின் லோடு இஸ் ஈக்குவல் டு 5.2 இன்ட்டு ஓகேவா டிஎஸ் ப்ளஸ் டிஹெச். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே. இப்போ 5.2 இன்ட்டு 2 + 1 3. இப்போ 3 5 3 6 15.6. ஸோ ஆன்சர் சி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ரெயின் லோடு. ஓகே. 15.6ங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்து 154. இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். காங்கிரீட் வந்து குட் இன் கம்ப்ரெஷன் வீக் இன் டென்ஷன். ஓகே. இதெல்லாம் பார்த்த உடனே போடணும். ஸோ இதுக்கெல்லாம் 30% எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது பிளேனர் சிஸ்டமில் வந்து எக்ஸ் பார்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆர் தேர் வித் ஒய் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, எக்ஸுங்கிறது மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை பார்ட்ஸாக இருக்கலாம். தென் கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேஷனாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அந்த மெம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3xங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3xங்கிறது கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ அடுத்தது if a system has more equations of equilibrium than number of forces. ஸோ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை விட ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அந்த சிஸ்டத்தை என்ன சொல்லலாம்னா பார்ஷியலி கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா தான் அதுக்கு வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். சும்மா வெறுமனே வந்து ஃபோர்ஸே ஆக்ட் ஆகாமல் அது ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது பண்ணாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்ஷியலி கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 156 வரைக்கும் பார்த்துருக்கோமா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ 157. ஸோ which of the following material is not used in the making trusses? ஓகேவா? ட்ரெஸ் மேக் பண்ண எந்த இது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடன் ஸ்டட்ஸ், மெட்டல் பார்ஸ், சேனல், காங்க்ரீட். ஓகேவா? ஸோ நம்ம காங்க்ரீட் எக்காரணத்தை கொண்டும் ட்ரெஸ்ஸு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் ட்ரெஸ்ஸு மேலே. அப்போ வந்து நிறைய டென்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் லோடு ஆக்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்போ வந்து காங்க்ரீட் வந்து வெரி வீக் இன் டென்ஷன். ஸோ காங்க்ரீட்னால டென்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் காரணம். ஸோ காங்க்ரீட்டை வந்து அதில் போட முடியாததுக்கு காரணம். ஓகே. ஸோ அடுத்து 158. இன் எ ட்ரெஸ் இட் இஸ் அசியூம்டு தட் த மெம்பர்ஸ் ஆர் ஜாயின்ட் பை. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அசம்ஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா 158 பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் பின்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ட்ரெஸ் இட் இஸ் அசியூம்டு தட் த மெம்பர்ஸ் ஆர் ஜாயின்ட் பை ஸ்மூத் பின்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருப்போம்னா லோட்ஸ்லாம் வந்து ஜாயின்ஸில் தான் ஆக்ட் ஆகணும். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னா லோட்ஸ்லாம் வந்து இந்த ஜாயிண்டில் தான் ஆக்ட் ஆகணும். அதுவும் இல்லாமல் மெம்பர் கேனாட் டெவலப் மூமெண்ட்ஸ் அட் த என் ஃபோர்ஸஸ். அதாவது இப்போ நடுவில் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம அசம்ஷன் எடுத்துக்க மாட்டோம். இதில் வந்து பெண்டிங்கில் வர மாதிரி காசு பண்ணுற மாதிரி நம்ம அசம்ஷன் எடுத்துக்க மாட்டோம் ட்ரெஸ்ஸில். ஸோ ஓகேவா? அதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்போம். அப்புறம் செல்ஃப் வெயிட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். செல்ஃப் வெயிட்டை வந்து இதில் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு 5-6 இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 159. வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெஸ் அண்ட் பீம்? ட்ரெஸ்ஸுக்கும் பீமுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி அசம்ஷன் படி ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஆக்சியல் லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பீமுங்கிறது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மோட் மூணுமே வரும். ஸோ இதுக்கு அப்படி பார்க்குறப்ப ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. ட்ரெஸ் கேன் டிரான்ஸ்மிட் லோட் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் வைல் பீம் கேன். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷன் வந்து ட்ரெஸ்ஸு வந்து லோடை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, ஆனால் பீமால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது given that in 160 J is number of joints. ஜேங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸு, பி அண்ட் ஆர் ஆகிறது, பிங்கிறது மெம்பர்ஸ்ன்ட்டான், என்னங்கிறது ஆறுங்கிறது ரியாக்ஷன்ஸ் சொல்லிட்டான். அப்போ வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேசிக் கண்டிஷன் தான் நமக்கு தெரியும். M + R - 2J. ஸோ இது படிச்சிருப்போம். ஸோ இது எம்ங்கிறது மெம்பர்ஸா, மெம்பர்ஸ்னால் இதில் பி கொடுத்துருக்கான், பிங்கிறது 4 கொடுத்துருக்கானா. ஓகே. ரியாக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3 கொடுத்துருக்கான். 2 இன்ட்டு ஜாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 கொடுத்துருக்கான். ஓகேவா? 4 + 3 7 -2 அங்கே 8 -1ன்னு வருது. ஸோ -1 அன்ஸ்டேபிள். ஓகே. கோ ஃபார் தட். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு 160 ஆன்சர் வந்து அன்ஸ்டேபிள். ஓகே. ஸோ அடுத்தது 161. அதுக்கு என்ன, விச் ஐஎஸ் கோட் கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் வாட்டர் டு பி யூஸ்ட் இன் காங்கிரீட். ஸோ காங்கிரீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஐஎஸ் கோடு எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா IS 456-2000 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மற்ற எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. IS 456-2000. ஓகே. ஸோ அடுத்தது விச் ஆஃப் த பிலோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாஸ்டிசைசர். பிளாஸ்டிசைசருக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸோ நீங்கள் இது வந்து லிக்னோசல்ஃபோனேட்ஸ் அது மட்டும் படிச்சிருப்பீங்க மேபி, பர்டிகுலராக ரிப்பீட்டடாக அது கேட்டிருப்பாங்க. லிக்னோசல்ஃபோனேட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பிளாஸ்டிசைசருக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஹைட்ராக்சிலேட்டட் கார்போக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறத வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு புது டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட்ராக்சிலேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்டு லிக்னோசல்ஃபனேட்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் பிளாஸ்டிசைசர்ஸ். ஓகே. ஸோ அடுத்து 163 என்னென்னா ஹவு மெனி மெத்தட்ஸ் ஆஃப் பேட்சிங் ஆஃப் காங்க்ரீட் ஆர் தேர். ஸோ எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது பேட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னா வால்யூம் பேட்சிங்னு ஒன்று இருக்கும், வெயிட் பேட்சிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 மெத்தட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காங்க்ரீட் இஸ் ஜெனரலி பிளேஸ்ட் ஆன். காங்க்ரீட் வந்து எதில் பிளேஸ் பண்ணிங்கன்னு ஜென்ரலாக கேட்டிருக்கான். ஃபார்ம் ஒர்க்கா, ஸ்டாண்டாக, மோல்டாக, பிளாட்ஃபார்மாக. நல்லா படிங்க.
பிளாட்ஃபார்ம்னால் நிற்கிறது, மோல்டுனா ஒரு பர்டிகுலர் ஷேப்பு, காங்கிரீட் க்யூப் போடுறதெல்லாம் மோல்டில் போடுவோம், ஸ்டாண்டுனா நிற்கிறது. இப்போ ஃபார்ம் ஒர்க்குள்ளே தான் காங்கிரீட் போடுவீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும், ஒரு பீம் இருக்கும், பீமுக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஒர்க் ஏரியா அப்படிங்கிறத எஸ்டிமேஷன் படி நம்ம மெஷர் பண்ணி போட்டிருப்போம், காங்கிரீட் இதில் தான் போர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஃபார்ம் ஒர்க். ஓகே, ஸோ ஃபார்ம் ஒர்க்குங்கிறத வந்து அதை டெம்பரரியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அது காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அது 1 or 2 days செட் ஆனதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்லாபாக இருந்தால் ப்ராப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சைடு ஃபார்ம் ஒர்க்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 165, the effective width of column strip of a flat slab is taken as. ஸோ இது வந்து டேட்டா கொஸ்டின் தான். ஸோ ஆஃப் த வித் ஆஃப் த பேனல். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆஸ் பர் IS 456-2000 கிளாஸ் நம்பர் 31 தேடி பாருங்கள். ஸோ IS 456-2000 இருக்குது. effective width of the column strip of a flat slab is taken as half the width of the panel. ஓகே, ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 166, permanent dimension changes due to loading of concrete is termed as. permanent dimension change ஆகுதா, லோட் ஆக்ட் ஆகிட்டே இருக்கிறனால, ஸோ அது வந்து க்ரீப் தான். லாங் டேர்ம் டிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ அது வந்து க்ரீப் ஆகிறதா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து போகலாம். 167, in design of RCC structures tensile strength of concrete is taken as. ஸோ கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த்லேயே வந்து 10% வந்து தான் டென்சில் ஸ்ட்ரென்த்துன்னு படிச்சிருப்போம். ஸோ அது வந்து எவ்வளோ பர்டிகுலர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ 5 Nm/m² சொல்ல முடியாது, 2ன்னு சொல்ல முடியாது, 0.3ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். ஓகே ஓகே ஸோ அடுத்தது ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் இஸ் டிட்டர்மைன்ட் as. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 0.7 √FCK. ஸோ இந்த ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். ஓகேவா? ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து வந்து மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க தான் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டென்சைல் ஸ்ட்ரென்த் IS 456 படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 0.7 √FCK. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 169, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காங்கிரீட் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டூ. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் ஒரு காங்கிரீட்டோ அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷு ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷு ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்டன் காங்கிரீட்டில் ஹார்டன் ஸ்டேட்டில் இருக்கிறத பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷு அண்ட் ஹார்டன் 2 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து C. ஸோ 2. ஓகேவா? ஸோ இது ஆன்சர் வந்து 2. which IS code gives specifications about cement plaster. ஓகேவா? இதுக்கு வந்து IS 1661 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து IS 1661 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பற்றி பேசுகிறது. எஸ், அமௌண்ட் சிமெண்ட் பிளாஸ்டர் பற்றி பேசுகிறது. ஓகேவா? ஸோ 1661. அதேமாரி IS 1500 IS 1500 2005 அப்படிங்கிறது வந்து எதுனா மெத்தட் ஃபார் பிரினல் ஹார்னஸ் டெஸ்ட். ஓகேவா? மெத்தட் ஃபார் பிரினல் ஹார்னஸ் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 1500 IS 1500 யூஸ் பண்ணுவீங்க. மற்ற ரெண்டும் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இது ரெண்டும் எனக்கு டேரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ மற்றதை நீங்கள் ரெஃபர் பண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, இன் ஏ லைம் சிமெண்ட் பிளாஸ்டர் ரேஷியோ ஆஃப் 1:1:6 கரஸ்பாண்ட்ஸ் டு. ஸோ 1:1:6 அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. லைமு சிமெண்ட்டு சேண்டா, இல்லை சிமெண்ட்டு லைமு சேண்டா, இல்லை லைமு சேண்டு கிராவலா, இல்லை சிமெண்ட்டு சேண்டு கிராவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு லைமு சேண்டு. ஓகேவா? 1 பங்கு சிமெண்ட்டு, 1 பங்கு லைமு, 6 பங்கு சேண்டு. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சிமெண்ட்டு லைமு சேண்டு. ஓகே, ஸோ 172, which of the following does the correct proportion of ingredients of the concrete depend upon. ஓகேவா? அதாவது ஒரு காங்கிரீட்டை வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ அக்ரிகேட்டு, சிமெண்ட்டு, சேண்ட் எல்லாமே போடுறீங்க. ஸோ அப்போ வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து போடுறதுக்கு எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னா, பல்கிங் ஆஃப் சேண்டு, கண்டிப்பாக பல்கிங் ஆஃப் சேண்டு அதை பொறுத்து இருக்கும், வாட்டர் கண்டென்ட் பொறுத்து இருக்கும், அப்சார்ப்ஷன் அண்ட் ஒர்க்கபிலிட்டியை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ 172 இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்து 173 போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்மா வரும். ஓகே, XYZ are finest models of coarse, fine and combined aggregate. ஓகேவா? கோர்ஸு, ஃபைனு அண்ட் கம்பைன்ட் அக்ரிகேட் 3 சொல்லிட்டாங்களா?
த பர்சன்டேஜ் பி ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டு கம்பைன்ட் அக்ரிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஃபைனுங்கிறப்ப நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் அக்ரிகேட் மேலே வந்திருக்கும் மைனஸ் மிக்ஸு டிவைடட் பை மிக்ஸ் மைனஸ் ஃபைன் அக்ரிகேட் அந்த மாதிரி படிச்சிருப்போம். இன்ட்டு 100 அந்த மாதிரி படிச்சிருப்போம். அப்போ கோர்ஸ் அக்ரிகேட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். கோர்ஸ் அக்ரிகேட் எக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானா மைனஸ் இசட்டுங்கிறது கம்பைன்ட் அதான் மிக்ஸு எக்ஸ் மைனஸ் இசட்டு. அப்போ இங்கே இசட் மைனஸ் ஒய்ங்கிறது ஃபைனு. அப்போ எக்ஸ் மைனஸ் இசட் பை இசட் மைனஸ் ஒய்ங்கிறது எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, எக்ஸ் மைனஸ் இசட் பை இசட் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, 173. ஓகே, ஸோ அடுத்தது 174 பார்ப்போம். ஸோ இது அந்த செகண்ட் ஒன்லி அதான் பார்த்தோமா. ஸோ அடுத்து 174 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படித்து பார்ப்போம். ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் மிக்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் மாய்ச்சர் கண்டென்ட். இது கண்டிப்பாக தப்பு. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து எது ஃபால்ஸ்ன்னு தான் கேட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் வந்து இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக தான் இருக்குது. ஸோ ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட்டும் வந்து அதிகமாகும். ஸோ இது அப்படியே ரிவர்ஸலாக கொடுத்துருக்காங்க. அப்போ மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஸோ அப்போ என்னென்னா காங்கிரீட் ஃபார் விச் ப்ரிலிமினரி டெஸ்ட் கண்டக்டட் இஸ் கால்டு கண்ட்ரோல்டு காங்கிரீட். ஆமாம், கரெக்டு. கண்ட்ரோல் காங்கிரீட்டுங்கிறது ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது தான், அதை வந்து கண்ட்ரோல் காங்கிரீட். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபைனஸ் ஆஃப் கிரெயின்ஸ். எஸ், ஃபைனஸ் ஆஃப் கிரெயின்ஸை பொறுத்து பல்கிங் எப்படி எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 175 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, ஸ்பேஸ் பிட்வீன் த எக்ஸ்டீரியர் வால்ஸ் ஆஃப் எ வேர் ஹவுஸ் அண்ட் எ பேக் பைல்ஸ் ஷுட் பி. ஸோ இது வந்து எதுனா பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சிமெண்ட் பேக் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறத பற்றி ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சிமெண்ட் பேக்ஸ் ஷுட் ப்ரெஃபரபிளி பைல்டு ஆன் உட்டன் பிளாங்க்ஸ். சிமெண்ட் பேக்கில் எது மேலே அடுக்கி வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு உட்டன் பிளாங்க்லாம் போட்டு அது மேலே அடுக்கி வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சிமெண்ட் பேங்க்ஸ்லாம் வந்து வால்லேருந்து 1 feet தள்ளி, அதாவது 30 centimeter தள்ளி தான் நீங்கள் வந்து அடுக்கியிருக்கணும். ஓகே, அந்த ஸ்பேஸிங் விட்டுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிமெண்ட் பேக்ஸ் ஷுட் பி பிளேஸ்டு such that bags of one layer does not touch the other bags of adjacent layer. ஒரு லேயர் போட்டுவிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற லேயரோடு அதை டச் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஸோ இதான் வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ். ஸோ இதில் எதுவுமே தப்பு இல்லை. ஸோ அதுக்கு நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டு. ஓகேவா, ஸோ எஸ்எஸ்சிஜேயை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, அதே மாதிரி ஆன்சரில் நன் ஆஃப் தீஸும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேவா, ஸோ 175க்கு வந்து நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 176 போகலாம். ஸோ அதே மாதிரி விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். வித் பேசேஜ் ஆஃப் டைம் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் இன்க்ரீசஸா. டைம் ஆக வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? சரி, அது பார்ப்போம். அது வித் பேசேஜ் ஆஃப் டைம் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் டிக்ரீசஸா? கண்டிப்பாக. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா வித் பேசேஜ் ஆஃப் டைம் ஆக வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 24 months, அதாவது 2 yearsக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் வந்து ரெடியூஸ் டு 50%. கரெக்டு. அதே மாதிரி காங்கிரீட் மேட் வித் ஸ்டோரேஜ் டிட்டோரியேட்டட் சிமெண்ட் கெயின்ஸ் ஸ்ட்ரென்த்து வித் டைம். ஆமாம், காங்கிரீட் நாளாக வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, எது தப்புன்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அதில் வந்து இப்போ தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் 28 days 28 days வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஒரு சிமெண்ட் பேக்கை, உங்களுக்கு வந்து 100% வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா, அதே வந்து அடுத்து 3 months போகிறீங்க, 3 months போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா, அதே 6 months போகிறீங்க. ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு 70% வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் சிமெண்ட் பேக்கோடது. அதே 1 year 12 months போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 60% இருக்கும், அதாவது சிமெண்ட் பேக்கோட ஸ்ட்ரென்த்து. அதே 24 months 2 year போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னா 50% இருக்கும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் இதில் அப்படி தான் கொடுத்துருங்க. ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 24 months த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் ரெடியூசஸ் டு 50%. இப்போ 50% குறைஞ்சிச்சா உங்களுக்கு 50% தான் ஸ்ட்ரென்த் இருக்கும் சிமெண்ட் பேக். ஸோ அதனால் எவ்வளோக்கு ஸ்டோர் பண்ணணுமோ எவ்வளோக்கு பை பண்ணுறோமோ அவ்வளோக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஸோ அடுத்து 177. ஓகேவா, 177 என்னன்னா காங்கிரீட் மிக்ஸ் 1 3
1:3:6 ரேஷியோவில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.6ன்னு சொல்லிட்டாங்களா. பை போத் பை வெயிட். வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் பெர் பேக்? இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டு பெர் பேக்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோங்கிறது 0.6 கொடுத்துட்டாங்களா. ஸோ சிமெண்ட்டு வந்து 1 பேக்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ அது 50 kgயா. ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு ஐயர் 30ன்னு வருமா. ஓகே, ஸோ 30 லிட்டர்ஸ் ஆர் 30 kgன்னு வருமா. ஸோ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ரேஷியோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் காங்கிரீட் பை பம்ப்ஸ் இஸ் டன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப். ஸோ பம்ப்பு அதாவது காங்கிரீட்டை வந்து பம்ப் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா 400 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா கொஸ்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் காங்கிரீட் பை பம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து 400 மீட்டர். அதே வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸில் நீங்கள் பம்ப்பு பண்ணுறீங்கன்னா அது வந்து 90 மீட்டர். ஓகேவா. ஸோ அந்த பம்ப் பண்ணுறீங்களா, அந்த ரேட் என்னன்னு கேட்டிருப்பாங்க சில இதில். ஸோ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 to 70. ஓகேவா. 8லேருந்து 70 மீட்டர் கியூப் பர் ஹவர். ஓகேவா. 80லேருந்து மறுபடியும் சொல்கிறேன், 8லேருந்து 70 m³ பர் ஹவர். ஓகே, அந்த அளவுக்கு ரேட்டில் வந்து ரேட் ஆஃப் பம்பு வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் காங்கிரீட் பை இஸ் டன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 400 மீட்டர். ஓகே. ஸோ அடுத்து 179, த கம்ப்ரெஷன் ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் டன் பை. ஸோ ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட்னாவே டென்ஷன் தான் வந்துடும். ஓகேவா. டென்ஷனிங் த ஹை ஸ்ட்ரென்த் டென்டன்ஸ். ஸோ அது டென்ஷன் பண்ணுற மூலியமாக தான் வந்து அது கம்ப்ரெஷனிங் எடுக்குது. ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க 179. ஸோ இதில் வந்து அளவுக்கு இருக்காது. ஸோ அடுத்து 180 போகலாம். இன் விச் பீம் டென்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் கிரேட்டர் தென் த கம்பைன்டு கம்ப்ரெஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட். ஓகேவா. ஸோ இது நீங்கள் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 தடவை கொஸ்டின் படித்து பாருங்கள். ஸோ இதுக்கு அண்டர் இன்ஃபோர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அண்டர் இன்ஃபோர்ஸில் தான் வந்து டென்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீல் வந்து கம்பைன்ட் கம்ப்ரெஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ அண்டர் இன்ஃபோர்ஸில். ஓகே. ஸோ அடுத்தது 181. ஓகேவா. இஃப் W is the total load per unit area on panel. ஓகேவா. W is the total load per unit area on a panel. D is the diameter of the column head. Dங்கிறது diameter of the column headன்னு சொல்லிட்டாங்க. L is the span in 2 directions. 2 directionல இருக்கிற ஸ்பேனை தான் வந்து Lன்னு சொல்லிட்டாங்களா. Then the sum of maximum positive bending moment. ஓகேவா. maximum positive bending moment and average of the negative bending moment ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சம் என்னென்னா, ஃபார் த டிசைன் ஆஃப் ஸ்பேன் ஃபார் ஸ்கொயர் ஃப்ளாட் ஸ்லாப் ஷுட் நாட் பி லெஸ் தேன். எதை விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் சி. ஓகே. WL/10 × L - 2D/3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ளாட் ஸ்லாப்பில் வந்து இது டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நீங்கள் கிளாஸ் 31 வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கிடைக்கும். அதில் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து அப்படிங்கிற டேட்டா வேணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து WL/10 × L - 2D/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது, ஃபார் ஏ சர்க்குலர் ஸ்லாப் கேரிங் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, UDL சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்க. UDLனால் ஒன்று இருக்குது, பாயிண்ட் லோடுனா ஒன்று இருக்குது. ஸோ சர்க்குலர் ஸ்லாப்க்கு வந்து UDL சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் நெகட்டிவ் டு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரேடியல் மூமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து UDL கொடுத்ததுனால அப்போ ரேஷியோ கேட்குறாங்களா, ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் நெகட்டிவா, இதுக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ்க்கு என்ன வரும்னா 2WR²/16. ஓகேவா. மேக்ஸிமம் நெகட்டிவ் ரேடியல் மூமெண்ட்டுங்கிறது. அதே வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரேடியல் மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா WR²/16. ஓகேவா. ஸோ இது வந்துடும். இப்போ இது WR²/16 WR²/16 கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வரக்கூடியது இந்த 2 மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது 2 தான் கரெக்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி இதுலேயே UDLக்கு பதிலாக பாயிண்ட் லோடு அப்படின்னு கொடுத்துருந்தா, ஓகே, பாயிண்ட் லோடு அப்படி பாயிண்ட் லோடு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2க்கு பதிலாக 6WR²/16 இதை யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் நெகட்டிவ்க்கு. ஓகே. அதே வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரேடியல் மூமெண்ட் அப்படின்னா 3WR²/16 அதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் சர்க்குலர் ஸ்லாபுக்கு. ஸோ இதில் கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ 2 டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்க. பாயிண்ட் லோடு வந்தால் என்ன, UDL வந்தால் என்ன. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 183
இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். ஸோ பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் வந்து 15 kg/cm². இல்லை, ஸோ இது வந்து 50, ஓகேவா, 50 kg/cm². Tensile stress in steel is 1400 kg/cm². The Molar ratio is 18. The depth of beam is, ஸோ இது கேல்சி இல்லாமல் என்னால் கண்டிப்பாக போட முடியல. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எல்லா கொஸ்டினும் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும் அது எக்ஸாமில். ஸோ அதுலேயும் சிலது விட்டு போக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ இதை சால்வ் பண்ணால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் நீங்கள் போயாகணும். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து இப்போ சிக்மா சிபிசி கொடுத்துருக்காங்களா, அது வந்து 50. அதேமாதிரி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப சிக்மா எஸ்டிங்கிறது வந்து 1400, ஓகேவா. இது சிக்மா சிபிசி, இது சிக்மா எஸ்டி, ஓகேவா. மாலர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க எம். ஸோ அப்போ வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் கோஎஃபிஷியன்ட் K = M சிக்மா சிபிசி டிவைடட் பை M சிக்மா சிபிசி ப்ளஸ் சிக்மா எஸ்டி. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு M சிக்மா சிபிசி பை M சிக்மா சிபிசி ப்ளஸ் M சிக்மா எஸ்டியா, எம்ங்கிறது வந்து 18 இன்ட்டு 50 டிவைடட் பை மறுபடியும் 18 இன்ட்டு 50 ப்ளஸ் 1400. ஸோ இதை நீங்கள் கேல்சிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டுடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர்னா 0.3913 அந்த மாதிரி வரும், ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எம் கண்டுபிடிச்சி K கண்டுபிடிச்சிட்டிங்களா. ஸோ அடுத்தது ஜேங்கிறது என்னென்னா லீவர் ஆர்ம் கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ இது வந்து 1 - K/3, ஓகேவா. ஸோ 1 - K/3, இந்த K கண்டுபிடிச்சிங்களா, 1 - 0.3913, ஓகேவா. 0.3913 டிவைடட் பை 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது 0.87 கிடைக்கும், ஓகே. 0.87. ஸோ அடுத்தது க்யூங்கிற டேர்ம் பார்த்துருப்பீங்க, ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு ஜே இன்ட்டு கே, ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசிங்கிறது 50 இன்ட்டு 0.87 இன்ட்டு இது என்ன சொன்னால் 0.3913, எஸ் 0.3913, ஓகேவா. ஸோ இது ரெண்டு கிடைச்சா 25. ஸோ இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 25 இன்ட்டு 0.87 இன்ட்டு 0.3913 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.51 அந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும், ஓகேவா. இப்போ இந்த 3 வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ இதுக்கு நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா தெரியுமா, அதாவது பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு QBD². இது வேணால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, QBD². ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இந்த Q கண்டுபிடிக்கிறதா, ஓகேவா. இப்போ D வேணுமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், டெப்த் ஆஃப் த பீம் தான் கேட்டிருக்கான், ஓகேவா. டெப்த் ஆஃப் த பீம், ஓகேவா. ஸோ டெப்த் ஆஃப் த பீம் அப்படிங்கிறப்ப D தான் வேணும். அப்போ D = பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை QBன்னு வந்துடுமா. இதுக்கு ரூட்டு போட்டுருவீங்களா, ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்னென்னா க்யூங்கிறது நமக்கு தெரியும் 8.51 தெரியும். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் ரூட் ஆஃப் மேலே தான் வேல்யூ இருக்குது, கீழே வந்து வேல்யூவே இல்லை இந்த 4 ஆப்ஷன்லேயுமே. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ வந்து 1 டிவைடட் பை 8.51 போடணும். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா, சரி இது அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னு நான் சொல்கிறேன். மேலே இங்கேயே 10 வருங்க, 10 டிவைடட் பை 85 வருமா. ஸோ 10 டிவைடட் பை 85 வரும், கரெக்டாக. அப்போ வந்து இங்கே மேலே புள்ளி வச்சிங்கன்னா 0 வந்துடுமா. அப்போ 100. அப்போ பாயிண்ட்னா 85 தான் இருக்குது. அப்போ 0.1ன்னு ஆரம்பிக்கிற ஈக்குவேஷன் எதுவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறதா 0.11 ஆரம்பிக்குது, மிச்சது 0.33, 0.22, 0.44 அந்த மாதிரி ஆரம்பிக்குதா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி ரூட் ஆஃப் 0.11 சம்திங் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை அந்த பி மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இது வேணால் இந்த மெத்தட் வேணால் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, வேணால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். கே கண்டுபிடிக்கணும், ஜே கண்டுபிடிக்கணும், அப்புறம் க்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் தென் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் QBD², அப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை க்யூ, ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓகே. ஐ மீன் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்லி, ஓகேவா. ஸோ அடுத்து 184. ஸோ த பிரெத் ஆஃப் த ரிப்டு ஸ்லாப் கண்டெய்னிங் 2 bars மஸ்ட் பி பிட்வீன். ஸோ ரிப்டு ஸ்லாப்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கா.
ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா இது கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, கண்டினியூட்டிவாக வந்து ரிப்புடாக இருக்கும் ஒவ்வொன்றா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரிப்புடு ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ காலம் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து ரிப்புடு ஸ்லாப். ஸோ இந்த ரிப்புடு ஸ்லாபில் வந்து 2 bars must be பிட்வீன் 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 8 சென்டிமீட்டர் டு 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளியர் ஸ்பேசிங் பிட்வீன் ட்ரிப்ஸ் ஷால் நாட் பி கிரேட்டர் தேன் 4.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த கிளியர் ஸ்பேசிங் இருக்குல்ல, ஸோ அது வந்து 4.5 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, 4.5 சென்டிமீட்டர். ஓகேவா? 4.5 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கக்கூடாது. வித் ஆஃப் த ரிப் ஷால் நாட் பி லெஸ் தென் 7.5 சென்டிமீட்டர். இந்த வித் ஆஃப் த ரிப் இருக்குல்ல, இந்த வித்து, ஓகேவா, அது வந்து எதை விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னா 7.5 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி திக்னஸ் ஆஃப் த ரிப்டு ஸ்லாப் இருக்குல்ல, அது வந்து இந்த டாப்பில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 to 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரிப்டு ஸ்லாபுக்கான கைட்லைன்ஸ்னு போடுங்க. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 பாயிண்ட் வரும். ஓகேவா? அதே மாதிரி டயாமீட்டர் வந்து இதில் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணான்னா 22 mm வரைக்கும் டயாமீட்டர் ஆஃப் ஸ்டீல் பார் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் நெட்டில் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 8 சென்டிமீட்டர் டு 10 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது ஃபவுண்டேஷன் ரெஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். பேஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷனா, இல்லை சப்கிரேடா, இல்லை ஃபவுண்டேஷன் சாயிலா, இல்லை போத் சப்கிரேட் அண்ட் ஃபவுண்டேஷன் சாயிலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா போத் சப்கிரேட் அண்ட் ஃபவுண்டேஷன் சாயில். ஓகேவா? போத் சப்கிரேட் அண்ட் ஃபவுண்டேஷன் சாயில் ரெண்டுலேயுமே தான் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு என்ஷூர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் த திக்னஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் கெப்ட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்மாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்து ஃபவுண்டேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு கிராஜுவலி டுவர்ட்ஸ் அவுட்டர் எட்ஜ். அவுட்டர் எட்ஜ் போக இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட போட்டிருப்பீங்க, இது யூனிஃபார்மாக போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு டு என்ஷூர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் த திக்னஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் டிக்ரீஸ் கிராஜுவலி அவுட்டர் எட்ஜ். ஸோ அவுட்டர் எட்ஜ் போப்போ இந்த மாதிரி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்னர் போப்போ இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? ஸோ இது வருமா, வரக்கு வாய்ப்பு இருக்குது. டு என்ஷூர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் த திக்னஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் கெப்ட் 0 அட் த எட்ஜ். ஸோ இந்த மாதிரி போடுவீங்களா? ஆஹா, ஸோ அந்த மாதிரி போட மாட்டீங்க. ஸோ 1 வரலாம், 3 வரலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப சென்டரில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அட் சென்டர், அதாவது லோட் டிஸ்ட்ரிபியூஷனே மேக்ஸிமம் அட் சென்டராக தான் இருக்கும். எட்ஜுக்கு போக வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூங்கிறப்ப ஆப்ஷன் சி. டு என்ஷூர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் த திக்னஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் டிக்ரீஸ்டு கிராஜுவலி டுவர்ட்ஸ் த எட்ஜ். ஓகேவா? 186. அடுத்தது 187. ஓகேவா? The weight of the foundation is assumed as which of the following. ஸோ வெயிட் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து என்னவோ அசியூம் பண்ணுவீங்க இருக்கிற ஆப்ஷனில் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் வால் வெயிட். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 10% ஆஃப் வால் வெயிட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வெயிட் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் அசியூம்ட் ஆஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்னா 10% ஆஃப் வால் வெயிட். ஓகேவா? ஸோ அடுத்தது இஃப் த வித் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஃபார் 2 ஈக்குவல் காலம்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ 2 ஈக்குவல் காலம் இருக்குது, அதோட வித் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் ஆஃப் த ஃபுட்டிங் வந்து ஜென்ரலாக என்ன மாதிரி அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கோ ஃபார் ரெக்டாங்குலர். ஸோ ரெக்டாங்குலராக தான் நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க, வேறு எந்த ஷேப்பும் போட முடியாது. ஸோ வித் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஃபார் 2 ஈக்குவல் காலம்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், த ஷேப் ஆஃப் த ஃபுட்டிங் ஜென்ரலி அடாப்டட் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெபிசாய்டல் எப்போ போவீங்கன்னா இது அன்ஈக்குவல் லோட்ஸ். ஸோ அன்ஈக்குவல் லோட்ஸ் வந்தால் தான் நீங்கள் ட்ரெபிசாய்டல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்குலர் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து 189 மேக்ஸிமம் shear stress theory ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் எ மெட்டீரியல் அட் த எலாஸ்டிக் லிமிட் இஸ் நோன் அஸ். ஸோ மேக்ஸிமம் shear stress தியரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து கஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்காஸ் ஆர் கூலும் தியரி. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது மாதிரி ஒரு 5 இருக்கும் ஃபெயிலியர் தியரிஸ். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி அப்படிங்கிறது செயின் வனான்ஸ் தியரி.
மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரிங்கிறது ரேங்கின்ஸ் தியரி. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரிங்கிறது ஜிசிடி தியரி, அதாவது கஸ்ட்டு ட்ரெஸ்கா கூலும் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிங்க வந்து ஹை பெல்ட்ராமி தியரி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அண்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் தியரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் தியரி ஆர் டிஸ்டார்ஷன் தியரி அப்படிங்கிறது வந்து ஹென்கி வான் மிஸ்ஸஸ் தியரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நன்றி 5 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிஸ் எ வேரிங் லோட் ஃப்ரம் 0 at one end. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கா, வேரிங் 0 load at one end அண்ட் W at other end. ஓகேவா. ஸோ யூவிஎல்லாம் இருக்கா. ஸோ இது வந்து டபிள்யூங்கிறது ஆக்ட் ஆகுது இது மேலே. ஸோ இப்படி ஆக்ட் ஆகிறப்ப இஃப் த லென்த் ஆஃப் த பீம் இஸ் ஏ, லென்த் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க, அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வில் பி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா WA²/9√3. ஸோ WL²/9√3 படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் WA²/9√3. ஸோ அது நீங்கள் பெண்டிங் மூமெண்ட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷனு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து 191. when not specified the volume of steel in RCC work is taken as. ஸோ இது RCC ஒர்க்குக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன வேல்யூ எடுத்துக்கிங்கன்னா 0.6லேருந்து 1% ஆஃப் RCC வால்யூம் அதை எடுத்துக்குவீங்க. ஸோ அதே மாதிரி 1 to 2% படிச்சிருப்பீங்க. ஸோ தம் ரூல்ஸில் இருக்குது 1%லேருந்து 2% வரைக்கும். ஸோ அது எதுக்குன்னா ஆர்சிசி பீமுக்கு. ஓகேவா, இது தம் ரூல்ஸு. ஓகேவா, ஆர்சிசி பீமு. அதே மாதிரி ஆர்சிசி காலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4%லேருந்து 6%. ஓகே, 4 to 6%. ஓகேவா. அதே மாதிரி ஸ்டீல் ரெக்யூர்மெண்ட் வர ஆர்சிசி ஸ்லாப்னு இருக்குது. ஓகே, ஆர்சிசி ஸ்லாப்னு இருக்குது. ஓகே, இதெல்லாம் தம் ரூல்ஸு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆர்சிசி ஸ்லாபுக்குன்னா 0.7லேருந்து 1%. ஓகே, 0.7 to 1%. ஓகேவா. ஸோ அடுத்தது அதே மாதிரி ஆர்சிசி லிண்டல்னு இருக்குது. அதுக்கும் வந்து இதே தான் 0.7லேருந்து 1% தான். ஆர்சிசி ஸ்லாபாக இருந்தாலும் சரி, ஆர்சிசி லிண்டலாக இருந்தாலும் சரி, 0.7லேருந்து 1% தான். ஸ்டீல் ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தம் ரூல். ஃபவுண்டேஷனாக இருந்துச்சுன்னா ஓகேவா, அதுக்கு என்ன தம் ரூல்னால் 0.5லேருந்து 0.8%. ஓகே, 0.5 to 0.8%. ஓகேவா. இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் 0.6லேருந்து 1% தான் போய் ஆகணும். ஓகே, 0.6 to 1% ஆஃப் ஆர்சிசி வால்யூம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் shear stress to average shear stress ஆஃப் ஏ சர்க்குலர் பீம். ஸோ சர்க்குலர் பீமுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ சர்க்குலர் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3 டவ் ஆவரேஜ். ஸோ அதை படிச்சிருப்பீங்க சர்க்குலருக்கு. அதே ரெக்டாங்குலர்னால் 3/2 அண்டு ட்ரையாங்குலருக்கும் 3/2 பார்த்துருப்பீங்க. நியூட்ரல் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலரில் 4/3 பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் shear stress to average shear stress ஃபார் சர்க்குலருக்கு 4/3 வந்துடும். 4/3 டவ் ஆவரேஜ். ஓகேவா. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை விச் இட் கேன் பி பீட்டன் ஆர் ரோல்டு இன் டூ பிளேட்ஸ். அப்போ அது வந்து நமக்கு தெரியும் மெல்லபிலிட்டி. ஓகேவா, மெல்லபிலிட்டி தான் ஆன்சரு. ஸோ இதில் ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த லிமிட் ஆஃப் பாய்சன் ரேஷியோ? 0 to 0.5. யா, நீ நோட்டு 0 to 0.5. அது இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா -1லேருந்து -1 to 0.5 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் -1 இருந்தால் மட்டும் போங்க. ஸோ இதில் வந்து லிமிட்டு கொடுக்கல, 0.5யும் கொடுக்கல. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஸோ எஸ்எஸ்சி பார்த்தீங்களா எத்தனை நன் ஆஃப் தீஸ் வருது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நெகட்டிவ் மார்க்குக்கு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகேவா. ஸோ அடுத்தது 195. அமங் த ஃபாலோயிங் விச் இஸ் லீஸ்ட் எலாஸ்டிக். எது வந்து எலாஸ்டிக் தன்மை ரொம்ப குறைவு அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படி பார்க்குறப்ப அயனா, காப்பரா, இல்லை போத் காப்பர் அண்ட் சில்வரா, ரப்பரா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ரப்பர் இருக்குது. ஸோ ரப்பருக்கு தான் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே கம்மி. ஓகேவா. ஸோ மற்றதுக்கெலாம் என்ன இருக்கும்? இப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அயன்னா யங்ஸ் மாடுலஸ் இ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162லேருந்து 170 GPa வரைக்கும் இருக்கும். ஓகே, 162லேருந்து 170 GPa இருக்கும். அதே காப்பருக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ 128. எஸ், 128 GPa. ஓகே, 128. இதுக்கு 162, இதுக்கு 128. அதே மாதிரி சில்வர் இருக்கா, சில்வருக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது வந்து 85 GPa இருக்கும். ஸோ இதுபடி ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து ரப்பருக்கு தான் லீஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்வர் இருக்கும், அதுக்கப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் அயன் இருக்கும். ஸோ
யங்ஸ் மாடல்ஸ் அதிகமாக வந்து அதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா அயன் இருக்கும், செகண்ட் பொசிஷனில் வந்து காப்பர் இருக்கும், தேர்ட் பொசிஷனில் சில்வர் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ 2 பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஏர் ஆஃப் சேம் சைஸ். அப்போ சைஸ் சேமாக, அப்போ ஏரியா சேமாக இருக்கும். ஓகே, இல்லைனா லென்த்து சேமாக இருக்கும். ஓகேவா, சப்ஜெக்ட் டு த சேம் டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸுங்கிறது லோடு பி, ரெண்டுமே சேமாக இருக்கும். P1 = P2. ஓகே, A1 = A2, L1 = L2. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இஃப் த பார்ஸ் ஹேவ் யூனிட் எலாங்கேஷன்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப், அப்போ del1/del2. ஓகேவா, யூனிட் எலாங்கேஷன் அப்படிங்கிறது வந்து 4/7 சொல்லிட்டாங்க. எஸ், 4/7 சொல்லிட்டாங்க. தென் த ரேஷியோ ஆஃப் த மாலஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டூ மெட்டீரியல். அப்போ E1/E2 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, மாலஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து E1/E2 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின்னு. ஸோ இதுலேருந்து பார்ப்போமா. del1/del2 மட்டும் 4/7 கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்லுங்கிறது PL/Aன்னு நமக்கு தெரியுமா. ஸோ அப்போ இதுக்கு வந்து P1L1 / A1E1 / சேம் மெட்டீரியல்ட்டாங்க. அப்போ ஓகே, அது அடுத்தது P2L2 / A2E2வா. ஸோ இதுதான் இந்த ரேஷியோ del1/del2 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து P சேமு, L சேமு, A சேமு, PL A சேமு. அப்போ வந்து E2/E1 வருமா. ஸோ அப்போ இது வந்து 4/7 வந்து அப்படியே உல்ட்டா வருமா, 7/4ன்னு வருமா. ஓகேவா, ஸோ இதில் ஆப்ஷன் இருக்கானா, இல்லை. ஸோ இதுக்கும் வந்து none of these the answer. ஓகேவா, E2/E1. ஓகே, none of these. ஸோ அடுத்தது, if a composite bar of steel and copper is heated, steel and copper ஹீட் பண்ணுறீங்க, then copper bar will be under compression. ஸோ இது கம்ப்ரெஷன் ஆப்ஷன் இல்லை. ஸோ none of these தான் போயிடணும். ஸோ டென்ஷன் இருக்குன்னு டென்ஷன் போட்டுறாதீங்க. கோல்டு பண்ணால் தான் வந்து காப்பர் வந்து டென்ஷன் ஆகும். ஸோ ஹீட்டு பண்ணால் வந்து கம்ப்ரெஷன் தான் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது 198. பிக்கப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். டார்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஷாஃப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ இது நம்ம டார்ஷன் ரெசிஸ்டன்ஸ் T/J = τ/R = C⁻L. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் கேட்குறோம். டார்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஷாஃப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி C. இந்த C இருக்கா, இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக கரெக்டு. ஸோ அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா, அதுக்கும் இருக்குது கரெக்டு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஷாஃப்ட், அதுவும் கரெக்டு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஷாஃப்ட் செக்ஷன். ஸோ இது வந்து J வந்து இங்கே போச்சுன்னா இங்கே வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வரும். ஆனால் வந்து இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா, ஸோ இது வந்து போலாருங்கிறது மென்ஷன் பண்ணல அவங்க. ஸோ மித்த 3 கரெக்டாக இருக்கிறப்ப இப்போ ஆப்ஷன் D தான் தப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் D தான் தப்பு. ஓகேவா, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் D கரெக்ட், தப்பு. ஓகேவா, ஸோ நெட் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டென்ஷன் மெம்பர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேவா, கிராஸ் செக்ஷன் ஏரியா டேஷ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். அப்போ நெட் செக்ஷனுங்கிறது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவிலேருந்து ஏதாவது கழிச்சா தான் வர்றது நெட் செக்ஷன். அப்போ மைனஸ் த ஏரியா ஆஃப் த ரிவீட் ஹோல்ஸ். ஓகேவா, மைனஸு ஏரியா ஆஃப் ரிவீட் ஹோல்ஸ். ஓகேவா, ஏரியா ஆஃப் ரிவீட் ஹோல்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் Dங்கிறது கரெக்டு. ஓகே, ஸோ அடுத்து ஃபைனல் question. ஓகேவா, 200. ஸோ when a tension member consists of 2 channel section, the allowance for the rivet hole is made for 2 holes from each web or 1 hole from each flange whichever is less. ஸோ whichever is moreனு போடக்கூடாது. ஸோ whichever is less. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஸோ சீலில் வரும். ஸோ ரிவீட்ஸில் படித்தீங்கன்னா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 2018 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சிவில் ஆல் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஏன்னா 100 கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸும் சரி, அது ப்ரீவியஸ் எதாவது அப்புறம் ரீசனிங்கு எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை ஏதாவது உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.